வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. நடிகர் ரோபோ சங்கர் வீட்டில் வளர்த்து வந்த அலெக்சாண்ட்ரியா வகை கிளிகளை வனத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். பறிமுதல் செய்யப்பட்டது ஏன்? நடிகர் ரோபோ சங்கர் வீட்டில் இருந்து 2 கிளிகளை பறிமுதல் செய்த வனத்துறையினர் அவருக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்துள்ளனர். கிளி வளர்த்ததற்கு அபராதமா? நடந்தது என்ன? சென்னை வளசரவாக்கம் லட்சுமி நகர் 11வது தெருவில் கடந்த ஆண்டு புதிய வீட்டை கட்டி குடியேறியிருக்கிறார் நடிகர் ரோபோ சங்கர். தனது வீட்டில் நாய்கள், பறவைகள் என பல செல்ல பிராணிகளையும் வளர்த்து வருகிறார். ரோபோ சங்கரின் புதிய வீடு குறித்த வீடியோக்கள் யூடியூப் சேனல்களில் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன. நடிகை உமா ரியாஸ், நகைச்சுவை நடிகர்கள் புகழ், பாலா ஆகியோரும் ரோபோ சங்கரின் வீட்டை வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளனர். சமீபத்தில் நடிகர் ரோபோ சங்கரின் குடும்ப உறுப்பினர்கள் கூண்டில் அடைக்கப்பட்ட 2 கிளிகளுக்கு உணவளிப்பது போல வீடியோ வெளியானது. இதுகுறித்து வனத்துறைக்கு யாரோ தகவல் அளிக்க சட்ட நடவடிக்கையை அதிகாரிகள் எடுத்துள்ளனர். வனவிலங்கு குற்ற கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் செவ்வாய்க்கிழமை ரோபோ சங்கரின் வீட்டிற்கு சென்று சோதனை நடத்தினர். அப்போது ரோபோ சங்கர் உட்பட அவரது குடும்ப உறுப்பினர்கள் யாரும் வீட்டில் இல்லை. அனைவரும் சுற்றுலாவிற்காக ஸ்ரீலங்கா சென்றிருப்பதாக வீட்டு பணியாளர் தெரிவித்திருக்கிறார். உடனே அதிகாரிகள் வீட்டில் இருந்த 2 கிளிகளையும் கைப்பற்றி கிண்டி சிறுவர் பூங்காவில் ஒப்படைத்தனர். மேலும் இந்த கிளிகளை வீட்டில் வளர்த்ததற்காக ரோபோ சங்கருக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்தனர். ரோபோ சங்கரிடம் தொலைபேசி மூலம் விசாரணையும் நடத்தினர் வனத்துறை அதிகாரிகள். இவை ஆஸ்திரேலிய கிளிகள் அல்ல, இந்திய நாட்டின் கிளிகள் தான். தான் சென்னை வந்ததும் முழு தகவலையும் அளிப்பதாக நடிகர் ரோபோ சங்கர் தெரிவித்திருக்கிறார். கிளிகள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் குறித்து வனத்துறை அதிகாரிகளும் விளக்கம் அளித்துள்ளனர். ரோபோ சங்கரின் வீட்டில் கைப்பற்றப்பட்டவை அலெக்சாண்ட்ரியா வகை கிளிகள். இக்கிளிகளை குஞ்சு பருவத்திலேயே வீட்டில் வளர்த்தால் பேசும் திறன் பெறும். மேலும் வளர்ப்பவர்களிடம் அன்பாக பழகும். இதனால் இதை வீட்டில் வளர்ப்பதற்காக பலர் வேட்டையாடத் தொடங்கிவிட்டனர். இக்கிளிகளினம் அழிய வாய்ப்புள்ள இனமாக இருப்பதால் இந்தியாவில் இவற்றை வளர்ப்பதோ அல்லது விற்பதோ சட்டப்படி குற்றமாகும் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். காரைக்குடியில் திருடிய பொருட்களுடன்